சென்னை பல்லாவரத்தில் மாமூல் கொடுக்க மறுத்த ரியல் எஸ்டேட் அதிபரை புள்ளிங்கோ கும்பல் இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளது. புள்ளிங்கோ கும்பலின் ரவுடிசம் கட்டுப்படுத்தப்படுமா? சென்னை பல்லாவரம் அடுத்து அனகாபுத்தூர் திருவள்ளுவர் பேட்டை தெருவைச் சேர்ந்த ஹரிஹரன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். கடந்த ஆயுத பூஜை தினத்தன்று இவரது பகுதியில் வசிக்கும் இளைஞர்கள் லோகேஷ், சந்தோஷ் மற்றும் 17 வயது சிறுவன் ஒருவன் ஆகியோர் ஹரிஹரனை சந்தித்து ஆயுத பூஜை கொண்டாட தங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் தர வேண்டும் என்று கேட்டு மிரட்டி உள்ளனர். ஹரிஹரன் பணம் தர மறுத்ததுடன் இது குறித்து அவர்களது தந்தைகளிடம் மகன்களின் அடாவடித்தனம் குறித்து தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த 3 பேரும் ஹரிஹரனை அவ்வப்போது பிரச்சனை செய்து வந்துள்ளனர். புள்ளிங்கோக்களின் தொந்தரவு அதிகரித்ததால் மீண்டும் அவர்களின் பெற்றோரிடமே புகார் தெரிவித்துள்ளார் ஹரிஹரன். ஹரிஹரன் மீது ஆத்திரமடைந்த புள்ளிங்கோ கும்பல் அவரை பழிவாங்க சமயம் பார்த்து காத்திருந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி இரவு 11 மணிக்கு அனகாபுத்தூர் பக்தவச்சலம் நகர் பிரதான சாலை வழியாக ஹரிஹரன் தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது புல்லட்டில் வந்த லோகேஷ், சந்தோஷ் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 3 பேரும் இரும்பு கம்பியால் ஹரிஹரனை தலையில் தாக்கி உள்ளனர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த ஹரிஹரனின் சட்டை பையில் வைத்திருந்த 15,000 ரூபாய் பணத்தை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்று விட்டனர். இதனிடையே ஹரிஹரனின் அலறல் சத்தம் கேட்டு திரண்டு வந்த அப்பகுதி பொதுமக்கள் தலையில் ரத்தம் வழிந்த நிலையில் கிடந்த ஹரிஹரனை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். என்னோட வசதி வாய்ப்பை தெரிஞ்சு குடிப்பதுக்கு அடிக்கடி மருந்து அருந்துவதற்கு என்ன காசு கட்டு தொல்லை பண்ணாங்க. அதை நான் மறுத்ததுக்கு 2 வாட்டி 3 வாட்டி மறுத்துட்டேன். இன்னைக்காவது இவங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லி நான் கொடுக்காதனால இன்னைக்கு பெரிய அளவில் என்ன தாக்கிட்டாங்க. கீழே தள்ளி 3 என் மேலே 2 பேர் 3 என் மேலே பட்டு அங்கே கீழே அந்த வெல்டிங் ஷாப் இருந்த பெரிய ராடை எடுத்து என் தலையில் பலமாக குத்திட்டாங்க. குத்ததில் நான் சுயநினைவு எழுந்து நான் அங்கேயே ரத்தம் வந்துட்டேன். அதாவது இனிமேலும் தெருவில் அந்த மாதிரி ராபரி பிரச்சனைகள் வரக்கூடாது. இன்னைக்கு நான் என்கிட்ட காசு கட்ட நாளைக்கு லேடிஸ் நகை போட்டுன்னு வருவாங்க, எதோ போட்டுன்னு வருவாங்க, இல்லை போவாங்க வருவாங்க. அந்த நேரம் அவங்க செயினையும் நகையை பற்றி புரியும் போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால இந்த ராபரி தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஏற்கனவே என்ன இது பண்ணாங்க, நான் விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, ராடு வச்சு குத்துற அளவுக்கு முன்ன என் காசையும் செல்ஃபோனையும் நான் புனியின் போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை யாருக்கான தெருவில் வரக்கூடாது. சங்கர் நகர் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி ஹரிஹரனை தாக்கிய சந்தோஷ் என்ற இளைஞரை கைது செய்தனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சந்தோஷின் கூட்டாளிகள் 2 தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பம்மல், சங்கர் நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் புள்ளிங்கோ தொந்தரவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு தெருநாயை கல்லால் அடிப்பதை தட்டி கேட்ட ஒரு குடும்பத்தை புள்ளிங்கோ கும்பல் ஒன்று கொடூரமாக தாக்கியது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இது போன்று புள்ளிங்கோ கும்பல்களால் ஒரு சம்பவம் நடைபெறாத வகையில் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.